குறிப்பாக பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் முக்கிய குற்றம் சாட்டப்படக்கூடிய திருநாவுக்கரசு, சதீஷ் மற்றும் அதே போல நாகராஜ் இவர்கள்லாம் கடந்த வாரம் காவல்துறை கைது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில குற்றவாளிகளில் முக்கிய புள்ளியாக செயல்படக்கூடிய நாகராஜ் கடந்த வாரம் அவரை காவல்துறை கைது செய்து அவர் தற்போது பிணையில் இருந்து வெளிவந்திருக்கிறார். இந்த நிலையில அவர் கட்சியினுடைய கட்சிக்கு களங்க விளைவித்தன் அடிப்படையில் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இவர் பொள்ளாச்சியினுடைய புறநகர் மாவட்டத்துடைய 34 வார்டு கழகத்துடைய பிரிவு நபராக இருக்கிறார். தொடர்ந்து இவரை நீக்குவதற்காக அதிமுகவிலிருந்து அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தியை அதிமுக தரப்பிலிருந்து கழகம் வெளியிட்டிருக்கிறது. அவர் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கி கழகத்துடைய துணை பொறுப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் நீக்கம் செய்து தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கக்கூடிய கடந்த மாதம் பொள்ளாச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்டது. அதாவது இந்த பெண்களை பாலியல் ரீதியாக பழக்கப்படுத்தி, பாலியல் ரீதியாக சமூக வலைதளங்கள் பழக்கப்படுத்தி, பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அதை வீடியோவாக எடுக்கப்பட்டு அதை வைத்து மிரட்டுகின்ற ஒரு சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு சினிமா பாணியில் நடைபெற்ற இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு தரப்பட்ட எதிர்க்கட்சிகள், மாதர் சங்கங்கள் உள்ளிட்ட பலவரும் இதற்கு எதிர்த்து கண்டன குரல் எழுப்பி வந்த நிலையில கடந்த வாரம் இதற்கு முக்கிய குற்றவாளியாக திருநாவுக்கரசர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இது சம்பந்தமாக ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த நாகராஜ் என்பவரும் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளிவந்திருக்கிறார். இந்த நிலையில அவர் கட்சி கொள்கைகளுக்கும் கோட்பாடுக்கும் முரணாக செயல்பட்ட அடிப்படையில் அவரை தற்போது கட்சியில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர், துணை உறுப்பினர் OPS அவர்கள் நீக்கம் செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்று காலை கூட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கூட இன்று இது குறித்து ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று குறித்து கூட ஒரு பேட்டியை செய்தியாளர் தரப்பு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நடிகர்களும் பல்வேறு தரப்பட்ட எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து இது குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். உடனடியாக இது தொடர்பான ஒரு யாரெல்லாம் இருக்கிறார்கள், இது தொடர்பு பின்னணி என்ன இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வலுத்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரம் கூட இது குறித்து ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்க குறித்து பல்வேறு சமூக வலைதளமும் சரி பல்வேறு புகார்களும் எழுந்து வந்த நிலையில கடந்த வாரத்திற்கு முன்பாக பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் MC மகேந்திரன் கூட நேரடியாக கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் வந்து நேரடியாக பாண்டியராஜன் அவர்களிடம் புகார் அளித்திருந்தார். இதில் வந்து தங்களுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில கட்சிக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது. எனவே இதை தவிர்க்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் முழுமையாக தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறி அந்த மனு கூட அளித்த கோவை மாவட்ட காவல் நிலையத்தில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மகேந்திரன் அவர் அளித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்று கூட பல்வேறு தரப்பட்ட முக்கிய குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்ட நிலையில தொடர்ந்து தற்போதும் இந்த சர்ச்சையானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்று கூட இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இன்று மாலை 7 மணிக்குள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் கூட இது குறித்து ஒரு முழுமையான ஒரு அறிக்கை செய்தியாளர் சந்திப்பை கூட இன்று நடத்த இருக்கிறார். அவர் இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், இதில் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விட்டார்களா, இன்னும் பலர் இருக்கிறார்களா, இதில் முக்கிய புள்ளிகள் யாருக்கு என்பதெல்லாம் குறித்து செய்தியாளருக்கு விளக்கம் இருக்கிறார். கடந்த வாரம் கூட இது குறித்தும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் செய்தி கூட இது ஆளுங்கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இதில் எல்லாம் குறிப்பிட்ட இருக்கிற அத்தனை பேரையும் நாங்கள் கைது செய்ய வேண்டும் என்று கூட சொல்லியிருந்தார். ஆனால் இன்று நெருக்கடிகள் அதிகமாக இருக்கிற சூழல்ல இன்று அவர் செய்தியாளர் சந்தித்து விளக்கம் இருக்கிறார்.